பொதுவாக 12th முடித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மேலே என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வரும்போது மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய கிரேஸான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ஜினியரிங் தான். என்ஜினியரிங் படித்தா நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், ஃபாரின் போகலாம், நல்ல செட்டில் ஆகலாம், சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால் என்ஜினியரிங்கை நோக்கி மாணவர்கள் ஈர்க்கப்படுறாங்க. வேலைவாய்ப்பும் பொதுவாகவே அதிக அளவில் என்ஜினியரிங்கில் வந்து கிடைக்கிறதுனால மாணவர்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுறது இயல்பாகவுமே நடக்குது. என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மனதில் கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்துது சில மாணவர்களுக்கு. ரெசஷன் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் அமெரிக்காவிலையும் நிறையா நடக்குது. நிறைய பேர்த்த வேலையை விட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ஜினியரிங் வந்து எதிர்காலத்தில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளோட அடிப்படையில் பார்க்கும்போது என்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக மீண்டும் பெரிய அளவில் மீண்டு வரும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம இப்போ என்ஜினியரிங் படித்தோன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல சேலரியில் நம்ம வந்து செட்டில் ஆக முடியுங்கிற நம்பிக்கை மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயம் மாணவர்களை ஒரு வகையில் கவலை கொள்ள செஞ்சாலும் கூட வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத விட மிக முக்கியமான விஷயம் இப்போ ஒன்று வெளியே வந்திருக்கிறது என்னென்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான். கடந்த 2017-18 ஆண்டுக்கு பிறகு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரிவைஸ் ஆகலை. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு காரணங்களால் கடந்த 7 ஆண்டுகளாக ஃபீஸை வந்து ரிவைஸ் பண்ணவே இல்லை. இப்போ வந்து அந்த கமிட்டி, அதாவது த கமிட்டி ஆஃப் ஃபீஸ் ஃபிக்சேஷன் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து காலேஜஸ் கிட்ட வந்து ஃபீஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கான ப்ரொபோசல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் கேட்டிருக்காங்க. என்னவெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃபீஸ் ரைஸ் ஆகணும் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஷன் ஓடிருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக 20% வந்து ஃபீஸ் வந்து ஹைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வந்து என்ஜினியரிங் காலேஜஸ் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 2 லட்சமும் அதிகபட்சம் 3-3.25 லட்சம் வரைக்கும் செலவாகுது, இன்க்ளூடிங் ஹாஸ்டல். அந்த அளவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் இன்னும் 20% அப்படிங்கிறது வந்து பல மாணவர்களுக்கு பொருளாதார ரீதியான சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஆண்டுலேருந்தே உயர்த்த போகிறாங்களா, இல்லை அடுத்த அகாடமிக் ஆண்டுக்கு மீண்டும் தள்ளி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. பட் நம்ம வந்து அதற்கு தகுந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதார நிலைமையை திட்டமிட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25% ஃபீஸ் இன்க்ரீஸ் இருந்தது அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பழைய சிஸ்டம் படி பார்த்தாலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 85,000, அதுவே அக்ரிடேட்டட் காலேஜஸாக இருந்தால் 87,000, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக இருந்தது அப்படின்னா 50,000, அக்ரிடேட்டட் இருந்ததுன்னா 55,000 வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சில காலேஜஸில் 1.25 லட்சம் வரைக்கும் சில கண்டிஷன்ஸ் பேஸில் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இப்போ 25% அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயை மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து சர்வசாதாரணமாக தாண்டிடும். 60,000 ரூபாயை கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து தாண்டிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னால் உள்ள தெரிய வரக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லை, இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதனோட ஹாஸ்டல் ஃபீஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ மாணவர்கள் அதை பேஸ் பண்ணி திட்டமிடுறது பெட்டராக இருக்கும். இன்னொருத்தர் சொல்லியிருக்க மாதிரி அர்பன் காலேஜுக்கும் ரூரல் காலேஜஸ்க்கும் சில சிஸ்டத்தோட அடிப்படையில் ஃபீஸ் வேரி பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு இன்ஜினியரிங் காலேஜஸ் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாணவர்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். ஸோ இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்கள் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாமல் படிக்க முடியாமல் போகிற பல மாணவர்களை நான் பார்த்துருக்கேன். மிக திணறலோட மிக கடினமான சூழல்களை சந்தித்த மாணவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அதனால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான விஷயந்தான். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு விஷயத்தில் காலேஜஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு ஐடியா சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டாப் காலேஜஸ்லேயும் படிக்கலாம். கண்டிப்பாக ஃபீஸையும் வந்து கொஞ்சம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.